கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா. எம்மா 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 மனசுக்குள்ள சும்மா மயங்கி விடும் காய்தானம்மா. கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா. நன்றி நன்றி, வணக்கம். எனக்கு ஆஸ்திரேலியா பார்லிமெண்ட்ல சபாநாயகர் போஸ்ட்ல என்னை உட்கார வச்சு என்னை நல்லா கௌரவப்படுத்தி அனுப்பிச்சாங்க. அது எதுக்குன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு 25 பேர் இங்கிருந்து நம்ம கிராமிய இசைக்கலைஞர்கள்லாம் அழைச்சிட்டு போயிட்டு ஆஸ்திரேலியாவில் சிட்னி, மெல்பர்ன், அடிலைட் ஊருக்கெல்லாம் போயிட்டு இங்கிருந்து ஒரு 20-25 பேர் அழைச்சிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு 1 மாதம் இருந்து இந்த பறை இசையை, நம் இசையை அங்கே போயிட்டு எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். ஒரு தடவை நான் மேடையில் நான் ப்ரோக்ராம் பண்ணும்போது பறை இசை வச்சு அங்கே இருக்கிற அடிலைட்டில் இருக்கிற மேயர் ஒரு மேடம் அதே ட்ரெஸ்ஸில் வந்திருந்தாங்க. மேயர் ட்ரெஸ்லேயே ஒரு 2 MP எல்லாரும் மேடைக்கு எங்ககிட்ட இருந்த அந்த பறையை அவங்க வாங்கி அப்படி ஒரு அந்த பறை இசை அவங்க வாசிச்சாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். ஃபாரினர்ஸ் அப்படியே டான்ஸ் ஆடினாங்க. அது ரொம்ப பெருமையான விஷயம். அதற்காக ஆஸ்திரேலியா பார்லிமெண்ட்ல எனக்கு ஒரு கௌரவம் கொடுத்தாங்க. இது 3 பாட்டு மகாலிங்கம் அவர்களும் திவாகர் அவர்களும் பாடியிருந்தாங்க. முதல் சாங். 2வது சாங் ஆதித்யா அண்ட் பிரியங்கா பாடியிருப்பாங்க. 3வது பாட்டு ஒரு கிளைமேக்ஸ் பாட்டு, அது போடலை. அதுதான் நான் பாடியிருந்தேன். கானா பாட்டு இல்லை, ஒரு பேத்தா ஸ்பாட், ஒரு ஃபீலிங். அந்த பாட்டு நான் பாடியிருந்தேன். இப்படி ஒரு படத்துக்கு நான் இசையமைச்சது எனக்கே பெருமை, எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா சித்திரை மாசம் வந்தா மதுரையில் கள்ளழகர் ஆத்துல இறங்குவார். அவர் எந்த வருஷம் 34 வருஷமா கள்ளழகர் ஆத்துல இறங்கும் போதெல்லாம் வாராரு வாராரு அழகர் வாராரு, அந்த பாட்டு எப்படி ஒரு ஆந்தமா அமைஞ்சதோ அதே போல ஆயுத பூஜைன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடிச்ச பாஷா படத்துல ஆட்டோக்காரன் இது ஒரு ஆந்தமா ஆயிடுச்சு. எல்லா வருஷமும் இதை போடுவாங்க. ஆயுத பூஜைக்கு, சித்திரை மாதம், அது கோவில்ல பண்ணா கோல வீழியம்மா, ராஜக்காளி அம்மன், 108 அம்மனை பற்றி ஒரு பாட்டு. இதெல்லாம் நிரந்தரமான ஒரு பாடல் ஆயிடுச்சு. நிரந்தரமான பாடல். கள்ளழகர் ஆத்துல இருக்கும் போதெல்லாம் 34 வருஷமா அதான். ஆயுத பூஜைக்கு ஆட்டோக்காரன் தான். எல்லா சாமி கோவில்லையும் திருவிழானா கோல வீழியம்மா, ராஜக்காளி அம்மன், அந்த பாட்டு தான். அது போல ஆதிசிவன் அடிச்ச பறையடா, அந்த பாட்டும் எங்கெங்கே பறை இசை குழுவினர்கள் ப்ரோக்ராம் நடத்துறாங்களோ அங்கெல்லாம் என் பாட்டு, என் இசை கேட்க வேண்டும் என்று அதை ஒரு ஆந்தமா நான் பண்ணியிருக்கேன். அதை எல்லாரும் அதை கேட்டு அதை ஒரு ஆந்தமாவே ஆக்கணும். அதுதான் என்னுடைய எய்ம். அது என்னுடைய எய்ம். எப்படி நான் ஆஸ்திரேலியாவில் அங்கெல்லாம் உலகம் போயிட்டு எல்லாத்தையும் பறை இசையை நான் கற்றுக் கொடுத்துட்டு வந்தேனோ அது போல இந்த பாட்டு ஆந்தம் ஆகணும். அதை எல்லாரும் பாடணும், அது எல்லாரும் பறை இசையை வாசிக்கணும், அதை மதிக்கணும். அது போல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மேடை சிவா அவர்களுக்கெல்லாம் முதல் படம் மாதிரி தெரியல, இந்த ஆரியன் அவர்களுக்கு தெரியல. அப்படி அவங்க நடிக்கிறது நமக்கு ரத்தம் கொதிக்குது, அப்படி நடிக்கிறாங்க. அதே போல நம்ம டைரக்டர் விஜய் சுகுமார் அவருக்கும் முதல் படங்கிறாங்க. இல்லை, நான் படம் பார்த்தேன், அவருக்கு முதல் படம் இல்லை. ஏதோ ஒரு 20-30 படம் பண்ணிட்டு டைரக்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சது. அதே போல அந்த அம்மா கிளைமேக்ஸ்ல பின்னிட்டாங்க, காயத்ரி கிளைமேக்ஸ்ல பின்னிட்டாங்க. அதே போல ஒவ்வொரு டெக்னீஷியனும் சொல்ல வேண்டியவங்க அம்மா. அந்த நம்ம ஜானி, எடிட்டர் கொலஞ்சிக்குமாரா, அவங்க யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அவரு இந்த வேலை மட்டும் கேமராமேன் வேலை மட்டும் பண்ணல,
எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவ்வளவு அழகா பண்ணுவார். நம்ம முரளி அவர்கள் ப்ரொடியூசர், இணை ப்ரொடியூசர். முரளி தான் உங்க பேரு. தானா தராம விட மாட்டார். நம்மளும் அவளை கேட்க மாட்டோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. நான் அவ்வளோ பேமெண்ட் எல்லாம் இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். அப்படி எனக்கு என்னென்ன வேணுமோ அப்படி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க சியா ப்ரொடக்ஷன்ஸ். சுபா மேடம் அவர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அழகா ஏதோ ஊர்ல பிரான்ஸ்ல இருந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க பறையை பத்தி, மாண்புமிகு பறை. சுரேஷ் ராம் அவர்களுக்கும், இணை தயாரிப்பாளர் நக்கீரன் கவிதா அவர்களுக்கும் ஒன்னே ஒன்று பாராட்டணும். லியோ நம்ம தம்பி கிட்ட, ஹீரோ கிட்ட யாருமே முதல் படத்துல அப்படி லிப் மூமெண்டே பண்ண முடியாது. சாங்குக்கு முதல் நீங்க பாத்தீங்க இல்லையா, முதல் ஆதி சிவன் நடிச்ச பறையடா பாட்டு யாருமே அப்படி லிப் மூமெண்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க 2 பேரும் நம்ம ஆரியன் மாதிரி, ஒரு தம்பி சிவா மாதிரி அப்படி நடிச்சிருக்கீங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம தம்பி லியோவுடைய அவருடைய மகன் போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அம்மா ரொம்ப வாழ்த்துக்கள் உங்களுக்கும்.